guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம ஃபேஸ் வந்து எப்படி ஷேவ் பண்ணலாம், ஷேவ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அப்புறம் யாரெல்லாம் ஷேவ் பண்ணலாம், யாரெல்லாம் ஷேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ ஷேவிங் பண்ணுறதுனா நம்ம ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரேசர் வச்சு அந்த மாதிரி ஷேவிங் இல்லை. இது பார்த்திங்கன்னா வந்து டிங்கிள் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து ஐப்ரோ ரேசர். இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த 3 பிளேட்ஸ் வரும். இந்த 3 பிளேட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கேப்ஸோடு சேர்ந்து வரும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், அலி எக்ஸ்பிரஸில் கிடைக்கும், கிளப் ஃபேக்ட்ரிலையும் நான் பார்த்துருக்கேன். செலக்ட் காஸ்ட்டில் இது வந்து வெறும் 5 rupeesனு நான் பார்த்தேன். நான் அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு பிளேட் தான் இருக்கும், அதாவது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு பிளேடு. இந்த பிளேட் வச்சு நம்ம வந்து ஐப்ரோஸும் வந்து இது பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபேஸையும் வந்து ஷேவ் பண்ணிக்கலாம். வந்து நான் 2017 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்னென்னா வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து எப்போ போட்டாலும் கேக்கியாக அப்படியே திட்டாக இருக்கும், இந்த ஹேர் நிறையா இருக்கிற இடத்துல எல்லாம். எதனால் அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, எனக்கு ஃபேஷியல் ஹேர் நிறையா இருக்கிறதுனால இந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து கரெக்டாக வந்து சீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு, அதாவது லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம். அதனால் வந்து நான் தைரியமாக இது வந்து பண்ணினேன். இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 minute இல்லை 2 minutes அவ்வளோதான் ஆகும். இது வந்து ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இது இப்போ யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லோ இல்லாட்டி இதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து பார்லர் போய் ஒரு 2 yearsக்கு மேலே ஆகுது. நான் 2 yearsஸாக நான் இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக வந்து எனக்கு ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஐப்ரோஸ் வந்து பழகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 month 2 months வந்து எனக்கு ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு சரியாக வரல. ஸோ இது என்னென்னா, நீங்கள் புதுசாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து எடுத்தோன்னே வந்து ஐப்ரோஸில் கை வச்சிடாதீங்க. பிகாஸ் நம்ம இப்படின்னு பண்ணிட்டோன்னா உடனே ஐப்ரோஸ் போடக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எந்த மாதிரி பண்ணணும், எந்த டெக்னிக்கில் பண்ணணும், எவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐப்ரோஸ் வந்து கடைசியாக வந்து டச் பண்ணுங்கள். இந்த ஐப்ரோ ரேசரை வச்சு நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, பார்லர் போயிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து ஒரு நீட்டாக ஒரு கரெக்டான ஷேப்பில் நீங்கள் ஐப்ரோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இது வந்து வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து அதே ஷேப்பில் இருக்கும், எப்போவுமே பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து நம்ம ஃபேஸில் வைக்கிறது, அதுவும் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து இது போகும். அதனால் வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நான் எப்போவுமே வந்து இது என்றைக்காவது நான் சானிடைஸ் பண்ணாமல் நான் வச்சேன்னா வந்து கொஞ்சம் எனக்கு ரேஷஸ் வந்து வந்த மாதிரி இருக்கும். சானிடைஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேஷஸ்லாம் வந்து அவ்வளோவா வராது. செகண்ட் திங் என்னென்னா, உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க டவல் வச்சு. இது வந்து வெட் ஃபேஸில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓரளவுக்கு ட்ரை ஃபேஸில் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த டெட் ஸ்கின் செல்ஸும் இது வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். நான் யூஸ்வலாக வந்து சானிடைசிங் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு கிளாஸில் வந்து கொஞ்சம் ரப்பிங் ஆல்கஹால் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த டூலை வந்து சோக் பண்ணிடுவேன். ஒரு 5 minutes வந்து அப்படியே ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அது கையில் எடுத்துகிட்டு சும்மா வைப் பண்ணால் வந்து இந்த அழுக்கு ஏதாவது இருந்தால் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படி இல்லைன்னா வந்து மேக்கப் ரிமூவர் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் பேடில் அதை வச்சு நான் வைப் பண்ணுவேன். அப்படி பண்ணாலும் வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. தேர்ட் அப்படி இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்க சானிடைசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் பால் எடுத்துகிட்டு அதை வச்சு கூட நம்ம வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ட்ரையாக இருக்குது, இதுவும் வந்து ஒரு அளவுக்கு ட்ரையாக இருக்குது. ஸோ நான் இதை எப்படி ஷேவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபேஸில் வந்து ஹேர் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் பண்ணிட்டு வரணும். ரொம்ப அழுத்தி வந்து பண்ணாதீங்க. இது ஆக்சுவலி வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹர்ட் பண்ணாது. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னா நான் வந்து இப்போ ஷேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னோடய ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி மோஷன்ஸில் வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி நேற்று தான் வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ஷேவ் பண்ணேன். ஸோ ஒரு அளவுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோஷனில் வந்து நீங்கள் பண்ணணும்.
இங்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹேர் இருக்குன்னு. தெரியுதா ஹேர் போகிறது? ஸோ சில பேருக்கு வந்து ஃபேஸ் நல்லா க்ளீனாக நிறைய பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஜெனட்டிக்ஸு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை பார்த்து யாரும் டென்ஷன் ஆகிடாதீங்க இந்த அளவுக்கு முடி வருதுன்னு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணாமல் இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஆக்வர்டாக இருக்கும், என்னடா இப்படி கொஞ்சம் சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலி வந்து உலகத்தில் இருக்க 95% ஆஃப் த மேக்கப் குருஸ் ஆர் மேக்கப் போடுறவங்க எல்லாருமே வந்து இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோடய ஃபுல் ஃபேஸும் நான் வந்து ஷேப் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேஸ் கண்டிப்பாக வந்து 1 or 2 டோன்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து லைட்டரான மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஷேவ் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் போய்ட்டு நீட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த ஆஃப்டர் ஷேவ் இருந்தால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது ப்ரைமராக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இது எப்போவுமே என்கிட்ட இருக்கும். உங்கள்கிட்ட வந்து இது இல்லைன்னா நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் இல்லாட்டி ஏதாவது ஃப்ரூட் ஜெல் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இம்மீடியட்டாக வந்து இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ இதை எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ஆஃப்டர் ஷேவ் பாம் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டிங்லிங் ஒரு மாதிரி லேசாக குத்துற ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் இது வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸு அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஹேரும் வந்து ரிமூவ் பண்ணுறனால அது வந்து ஒரு 1/2 hour வந்து போயிடும். மித்தபடி ரேஷஸ்லாம் எதுவுமே வராது. இந்த பிளேடை வந்து நீங்கள் எகெயின் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எகெயின் வந்து இந்த ரப்பிங் ஆல்கஹால்குள்ளே கொஞ்சம் நேரம் சோப் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுருவேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு காட்டனில் வைப் பண்ணிவிட்டு நான் இதோட கேப் வந்து போட்டுட்டு இதை வச்சுருவேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ சிஸ்டிக் ஆக்னி இருக்கவங்க, ஆக்னிஸ் இருது பிரச்சனை இருக்கவங்கலாம் என்ன பண்ணலான்னா, எங்கேயாவது 1-2 ஆக்னி இருக்குன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் ஃபேஸ் வந்து ஆக்னி இருக்குன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற டைம் வந்து நம்ம இதை வந்து ஷேவ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து இப்போ பிஎம்எஸில் இருக்கீங்க, அதாவது மென்சுரேஷன் ஆக போகிறீங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் வந்து இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒபேஸ் கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் ஷேவ் பண்ணுறது நல்லதில்லை. ஷேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, வேக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பர் லிப் வந்து த்ரெட் பண்ணுறது, அது எதுவுமே வந்து ஆக்சுவலி நல்லதில்லை. எல்லாருக்கும் வந்து ஹேர் ரீக்ரோத் வந்து ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக இருக்காது இது பண்ணால். பட் சில பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் அதிகமாகும். இப்போ ஜென்ரலாகவே சில பேருக்கு ரொம்ப பயங்கர திக் ஹேர் இருக்கும், மென் மாதிரி. அவங்கெல்லாம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், அதாவது மென்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் ஷேவ் பண்ண உடனே, நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது. பிகாஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷேவ் பண்ணாங்கன்னா ஈவினிங்குள்ளேயே இல்லாட்டி அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். பிகாஸ் அவங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அது வந்து பிகாஸ் ஆஃப் தேர் டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸு, அது வந்து அவங்களோட மேல் ஹார்மோனுங்கிறனால தான் அந்த மாதிரிலாம் ஆகுது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து க்ரோத் எல்லாம் இருக்கவே இருக்காது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம். இதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. இதனால் ஸ்கின் எல்லாம் வந்து கண்டிப்பாக டார்க் ஆகாது. இன்ஃபேக்ட் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக பிரைட் தான் ஆகும். வீக்லி ஒன்ஸ் வந்து பர்ஃபெக்ட்டு. இந்த பிளேட் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வேறு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார் ஹைஜீனிக் பர்பஸ். ஸோ இது எல்லாம் தான் இதோட பெனிஃபிட்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். உங்களுக்கு இந்த டெமோ அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
Until we meet in the next video, see you, take care, bye bye.